வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆத்ம நண்பர்களையும் பிஎஸ்எஸ்எம் மற்றும் பிஎம்சி தமிழ் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தியானம் ஏன் அவசியமானது என்ற ஒரு தலைப்புல நாம் தொடர்ந்து 11 நாட்கள் ஆன்மீக ஞானத்தை தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் 9ஆம் நாள், 8ஆம் நாளான நேற்று சொற்கள் என்ற ஒரு தலைப்புல அற்புதமான ஞானத்தை மாஸ்டர் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது நாம் எப்பொழுதும் எந்த ஒரு தருணத்திலும் இனிமையான வார்த்தைகளே பேச வேண்டும், பாசிட்டிவான வார்த்தைகளே பேச வேண்டும். இந்த வார்த்தைகள் எப்படி பேசணும், இந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்றதுல மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி ஏற்பட்டு நம்மளுடைய குரு பிதாமக பத்ரிஜி அவர்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தோட பெயர் வாக்ஷேத்திரம். அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டானது நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகள். நம்ம எப்பொழுதுமே பாசிட்டிவான வார்த்தைகள் தான் பேசணும். ஏன்னா இந்த யூனிவர்ஸுக்கு நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே யூனிவர்ஸ்க்கு தான் போகுது. யூனிவர்ஸ்க்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு மல்டிபிளா ரிட்டர்ன் வரும். ஸோ நம்ம பாசிட்டிவான வார்த்தை, இனிமையான வார்த்தைகள் பேசினாலும் அது நம்மளுக்கு மல்டிபிளா திரும்பி வரும். நெகட்டிவான வார்த்தைகள் பேசினாலும் அது நம்மளுக்கு மல்டிபிளா திரும்பி வரும். அவ்வளவு முக்கியமானது இந்த வார்த்தைகள். உதாரணம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முற்காலத்துல எல்லாம் ராஜாக்கள் யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தையில எல்லாம் உட்காருவாங்களாம். முதல்ல அந்த பேச்சுவார்த்தையில அமர்ந்த பிறகு அந்த பேச்சுவார்த்தையில அந்த உடன்பாடு ஏற்படாவிட்டால் தான் யுத்தத்துக்கே போவாங்களாம். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள். ஆகவே நம்ம எப்பொழுதுமே இனிமையான வார்த்தைகள் தான் பேசணும். இன்னும் குறிப்பா என்ன சொல்லணும்னா, நம்ம தியானம் பண்றவங்க, நம்ம மெடிடேஷன் தொடர்ந்து பண்ண நம்மளுடைய எனர்ஜி பாடி ரொம்ப சட்டிலா இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அப்ப நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் உடனே பலிக்கும், உடனே நடக்கும்னு சொன்னாங்க. ஆகவே நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலும் எந்த ஒரு தருணத்திலும் நம்ம பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும்தான் பேசணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த ஒரு தகவலை நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும். நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும், பெற்றோருக்கும் சொல்லி தரணும், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. நம்ம தியானம் பண்றவங்க எல்லாருமே மௌனத்தை கடைபிடிக்கணும். அதாவது எந்த நாள் என்ன கிழமை எப்போனாலும் இந்த மௌனத்தை நம்ம கடைபிடிக்கலாம். எவ்வளவு நேரம்னாலும் கடைபிடிக்கலாம். ஸோ மினிமம் ஸ்டார்ட் பண்ணி நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் இந்த மௌனத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. மௌனம் பண்ண என்ன ஏற்படும்னா, நம்மளுடைய மௌனம் பிராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா, நம்மளுடைய தேவையில்லாத பேசும்போது நிறைய எனர்ஜி நம்மளுக்கு வேஸ்ட் ஆகுது இல்லையா? அது நம்மளுடைய எனர்ஜி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பிறகு நம்ம மைண்ட்ல ஏதாவது ஒரு எண்ணங்கள் கொண்டே இருக்கும். இந்த பிராக்டிஸ் பண்ண மௌனா பிராக்டிஸ் பண்ண நம்மளுடைய மைண்ட் ஸ்டாப் ஆகும், நம்மளோட மைண்ட் எம்டி ஆகும்ன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். கூடுதலா என்னன்னா, நம்ம மௌனம் பிராக்டிஸ் பண்ண நம்மளோட வார்த்தைகளுக்கு பவர் அதிகமாகும். அதாவது நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னா கூட இருக்கவங்க கவனிப்பாங்களாம், ரொம்ப உத்து கவனிப்பாங்களாம், உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களாம். அதுக்கு உதாரணம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்மளுடைய குரு பிதாமக பத்ரிஜி அவர்களோட செஷன் மாஸ்டர் அட்டென்ட் பண்ணும்போது அவங்க மைண்ட் எங்கேயுமே போகாதான். குரு அவர்களுடைய அந்த ஸ்பீச்ல மட்டும்தான் இருக்குமா, மைண்ட் அப்படி ஸ்டில்னஸோட ஸ்டாப் ஆயிடுமா. அது ஏன்னா நம்மளோட குரு அவர்கள் 40 வருட தியான பயிற்சி மற்றும் அவங்க தொடர்ந்து 2 வருஷம் மௌனம் கடைபிடிச்சிருக்காங்க. எவ்வளோ பேர் சொல்லி கூட ஏதாவது ஒரு ஆன்மீக தகவல் சொல்லுங்கன்றப்ப கூட அந்த 2 வருடம் தொடர்ந்து இந்த மௌனத்தை கடைபிடிச்சதுடைய இதுதான் அவங்க பல விஷயங்கள் இந்த ஆன்மீக உலகம், இந்த தியான உலகத்துக்கு நிறைய விஷயங்கள் அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நம்ம இந்த விஷயம் எல்லாமே கேட்டுக்கிட்டோம். முதல்ல நம்மளுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம இந்த தியான சாதனை பண்ண என்ன ஆகும்னா, முதல்ல நம்மளுக்கு ரியலைசேஷன் வரும். ஓகே, இது மாதிரிதான் பேசணும், இது மாதிரிதான் நம்ம இருக்கணும்ன்ற அந்த ரியலைசேஷன் வரும். பிறகு ரொம்ப சுலபமா இதை நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அப்ப நம்ம இந்த மெடிடேஷன் பண்ணணும், டெய்லியும் நம்ம புக் ரீடிங் பண்ணணும், இது மாதிரி சஜன சாங்கத்திலயும் நம்ம எல்லாருமே கலந்துக்கணும். இன்னும் அதிகமான எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணணும்னா பிரமிடிக்கில இருந்து நம்ம மெடிடேஷன் பண்ணணும். பிறகு பௌர்ணமி தியானம் நம்ம எல்லாருமே கலந்துக்கணும். இது மாதிரி குரூப் மெடிடேஷன்லயும் நம்ம கலந்துக்கணும். இது மாதிரி கலந்துக்கும் போது நிறைய எனர்ஜி நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். தொடர்ந்து ஆன்மீக ஞானத்தை தெரிந்து கொள்வதற்கு சீனியர் பிரமிட் மாஸ்டர் திருமதி தீபா வம்சி அவர்களை பிஎஸ்எஸ்எம் மற்றும் பிஎம்சி தமிழ் சார்பாகவும் நாம் அனைவரின் சார்பாகவும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெல்கம் மேடம். ஓ டு மேம்.
தேங்க்யூ ரிதன்யா மேடம், ரொம்ப அழகா சொன்னீங்க. இங்க இருக்கிற பிஎம்சி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய குருஜியான பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து உணவு. ஸோ எல்லாரும் நைட் டின்னர் சாப்பிட்டுதான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உணவு அப்படின்றது நம்மளுடைய ஆன்மீக பாதையில எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றது நாம பார்க்கலாம். இப்போ உணவுன்றது ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ். என்னன்னா, ஒண்ணு வந்து ஃபுல்லா சாப்பிடுறது, ரெண்டாவது பாதி சாப்பிடுறது, மூன்றாவது ஃபுல் பாதின்னு கிடையாது, ஃபுல்லான உணவு, மிதமான உணவு, உணவே இல்லாம இருப்பது. ஸோ இந்த 3 டைப்ஸ் இருக்கு. ஃபுல் உணவு அப்படின்னா, அந்த ஃபுல் உணவு நாம சாப்பிடும்போது எந்த மாதிரி நாம சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம சமைக்கும் போது நமக்கு இருக்கிற அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எதையுமே வந்து மைண்ட்ல கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா, நாம சமைக்கிற அந்த உணவுக்கு நம்ம எல்லாமே நம்ம கையால காய் வெட்டுறோம், கையால பருப்பு கழுவி, அரிசி கழுவி, இதெல்லாம் நம்ம கையால தான் செய்யும். நம்ம அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் மைண்ட்ல இருக்கும்போது அது வந்து அந்த ஃபுட் வழியா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம சர்வ் பண்றோம். அதுவே நீங்க பாசிட்டிவா ஒரு ஹாப்பியா, இல்ல உங்களுக்கு எந்த தாட்ஸுமே வரக்கூடாது அப்படின்னா, நீங்க அற்புதமான இசைய ஆன் பண்ணிக்கோங்க, சங்கீதம் கேளுங்க, இல்ல உங்களுக்கு பிடிச்ச சினிமா பாட்டு கேளுங்க, இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது இருக்கும் இல்லையா, அந்த மியூசிக் போட்டு கேளுங்க. இதெல்லாம் கேட்கும் போது என்ன ஆகும், நீங்க ஹாப்பியா இருக்கும்போது என்ன மாதிரி எனர்ஜி ரிலீஸ் ஆகும், உங்களுடைய அந்த ஹாப்பி எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்க குக் பண்ற ஃபுட்ல அந்த ஹாப்பி எனர்ஜிஸ் பாஸ் ஆயிட்டு அந்த ஃபுட்டை நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்கும்போது அவங்க எல்லாருக்குமே கூட அந்த ஹாப்பி எனர்ஜிஸ் பாஸ் ஆகும். ஸோ நாம ஃபுட் சமைக்கும் போது இந்த மாதிரி கேர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இப்ப நாம எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து கட் பண்ணி குக் பண்ணணும். ஒரு 4-5 நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அதை நாம குக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நிறைய என்ன சொல்றது, நாம 3 பேர் வீட்டுல இருக்கோம்னா நம்ம ஒரு 6 பேர் அளவு டபுளா குக் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு மத்தியானம் எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டு, மறுபடியும் மீதி உள்ள வச்சுட்டு மறுபடியும் சூடு பண்ணி நைட் சாப்பிட்டு, இல்ல அடுத்த நாள் சாப்பிடுறது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யும் போது என்ன ஆகும்னா, அந்த ஃபுட்டு கெட்டு போகாது ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதால. ஆனா அந்த ஃபுட்ல இருக்கிற சத்து அப்படின்றது எவாப்ரேட் ஆயிடும். சோ இப்ப நீங்க ஃபுட் எதுக்கு சாப்பிடுறீங்க, சத்து நம்மளுடைய உடம்புக்கு சத்து கொடுக்கதான் சாப்பிடுறீங்க. ஓகேவா? அந்த சத்தான உணவு வந்து நீங்க சாப்பிடுறீங்கன்னா உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் அது டைஜஷன் பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஏன்னா அது டைஜஷன் பண்ணா அந்த உடம்புக்கு ஒரு சத்து கிடைக்கும். அதுவே அந்த சத்து எல்லாமே எவாபரேட் ஆன ஃபுட்டை நீங்க குடுக்குறீங்க உங்க பாடிக்கு அப்படின்னா, ஆனாலுமே கூட அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு வேலை அப்படின்றது கண்டிப்பா உண்டு இல்லையா? அது வேலை செய்யுது, ஆனா அதுக்கு எனர்ஜி வராது. அப்போ இங்க யாருக்கு லாஸ்? நம்மளுடைய பாடிக்கு தான் லாஸ். இப்போ இது எப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு இடத்துக்கு ஜாப்க்கு சேர்றீங்க, ஓகேவா? 1 மந்த் கழிச்சு அவங்க சொல்றாங்க, நீங்க சர்வீஸ் பண்ணதான் வந்திருக்கீங்க, நாங்க நினைச்சோம் உங்களுக்கு காசு இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க உழைக்கிறீங்க, ஆனா அதுக்கு பலன் இல்ல. அந்த மாதிரிதான் நீங்க சாப்பாடு வயிற்றுக்கு குடுக்குறீங்க, அது டைஜஷன் பண்ணுது, வேலை பண்ணுது, ஆனா அதுக்கு எனர்ஜி கிடைக்காது. அப்போ அதுக்கு இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாவே அது டைஜஷனுக்காக கொடுத்துருச்சு. மீண்டும் நீங்க மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சாப்பிடுறீங்க. அந்த உணவு அட்லீஸ்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்கா அப்படின்னா அதுவும் பாதிதான் இருக்கும், பாதி இருக்காது. அப்போ இந்த உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் மேக்சிமம் அது 100% வேலை பண்ணுது அப்படின்னா அதுக்கு 50% எனர்ஜி தான் கிடைக்குது. அப்போ இங்க என்ன ஆயிடும், அது வந்து என்ன சொல்றது, அது யங் பீப்புள் அப்படி இருந்தா அதுக்கு கொஞ்சம்
எனர்ஜி ஃபுட் என்ன சொல்றது, அது புதுசா கிரியேட் ஆயிருக்குன்றதால அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த அந்த ஏஜ்டு பீப்புள் வந்து இதே மாதிரி கண்டினியூ பண்ண என்ன ஆகும், எல்லா இன்டர்னல் ஆர்கான்ஸும் வீக் ஆயிட்டு இருக்கும். அப்பவும் அவங்க இதே ஃபுட் ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் டேமேஜ் ஆகும், ஸ்டார்ட் ஆகும். சோ உணவு அப்படின்றது நாம குக் பண்ணதுக்கு என்னென்ன முறைகள் நான் சொல்லியாச்சு. ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வரணும். நீங்க கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து குக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்க மைண்ட்ல தாட்ஸ் இல்லாம இருக்கணும். ஒருவேளை தாட்ஸ் வருதுன்னா நீங்க இந்த மாதிரி பாட்டு ஏதோ ஒண்ணு ஒரு நல்ல விஷயத்த நீங்க கேட்டுக்கிட்டே செய்யணும். அதுக்கப்புறம் அந்த ஃபுட் வந்து 6 ஹவர்ஸ் வரைக்கும் தான் அந்த ஃபுட்க்கு எனர்ஜி இருக்குமா. அந்த 6 ஹவர்ஸ் தாண்டி போயிடுச்சுன்னா அதுல இருக்கிற எனர்ஜி எல்லாம் எவாபரேட் ஆயிடும். சோ நீங்க அந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு பிளான் பண்ணுங்க. இப்போ காலையில சமைக்கிறது, இப்போ ஆபீஸ் போறவங்க ஸ்கூலுக்கு நம்ம அனுப்புறோம்னா காலையில சமைக்கிறது லஞ்ச் டைம்க்கு சாப்பிட்டுருவாங்க. சோ அதுல அந்த எனர்ஜி இருக்கும். அதுவே நீங்க ஆபீஸ் போறீங்கன்னு சொல்லி காலையில சமைச்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அதுவே வீட்டுக்கு ஈவினிங் வந்து நீங்க சூடு பண்ணி சாப்பிடுறீங்கன்னா நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்க, வயிறு ஃபுல் ஆகும். ஆனா அதுல இருக்கிற எனர்ஜி உங்களுக்கு ஒரு 20% கிடைக்கலாம், 100% உங்களுக்கு கிடைக்காது. அப்போ என்ன நடக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். சோ உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேலை செய்து அதுக்கு எனர்ஜி மட்டும் அந்த அளவுக்கு இல்ல, ஏதோ கொஞ்சம் வருது, அவ்வளவுதான். அப்போ அந்த சிஸ்டம் வந்து வீக் ஆயிட்டே வரும். ஸோ நாம ஃபுட் சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷா வாங்கி சமைச்சு சாப்பிடணும். அதுக்கப்புறமா இது வந்து ஃபுட் சாப்பிடுற முறை, சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன சொன்ன, மிதாகாரம் அப்படின்னா அளவான ஃபுட். இப்போ சப்போஸ் நமக்கு பசிக்குது, இப்போ 100% பசி இருக்கு அப்படின்னா நாம வந்து ஒரு 75% தான் சாப்பிடணும். மீதி அந்த 75% எதுக்கு கேப் இருக்கணும் அப்படின்னா அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு வந்து நல்லபடி டைஜஷன் ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா செய்யறதுக்கு ஸ்பேஸ் வேணும். அதனால நாம எப்ப சாப்பிட்டாலுமே 75% தான் சாப்பிடணும் பசிக்கு. அத்தனை 100% பசி இருக்குன்னா 75% அளவுக்கு தான் நாம சாப்பிடணும். சோ இந்த கேப் இருக்கிற மாதிரி பார்த்து நாம சாப்பிடணும். அதுக்கப்புறமா இது காலையில இந்த மாதிரி சாப்பிடணும். மதியம் வந்து நாம 50% தான் சாப்பிடணும். ராத்திரிக்கு அதை விட கம்மியா தான் சாப்பிடணும். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது நமக்கு வந்து நம்மளுடைய பாடி லைட்டா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும், எந்த வேலைனாலும் செய்யறதுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். அந்த மாதிரி ஃபுட் சாப்பிடணும். அதுக்கப்புறமா மிதாகாரம் நான் சொல்லிட்டேன். மிதாகாரம்னா அளவு வந்து கம்மியாவே சாப்பிடணும். இப்போ 50% சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நாம சாப்பிட்டுட்டு வரணும். நிறைய பேர் இருப்பாங்க, காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் மதியம் லஞ்சுக்கு நடுவுல ஒரு தடவை சாப்பாடு சாப்பிடுவாங்க. சாப்பாடுன்னா மீன்ஸ் ஒரு என்ன சொல்றது, ஸ்நாக்ஸோ ஏதோ ஒண்ணு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கும் நைட்டு டின்னருக்கும் நடுவுல மறுபடியும் டிஃபன், ஈவினிங் ஸ்நாக்ஸ் டிஃபன் சொல்லி நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய சாப்பிடுறது குட் ஹேபிட் கிடையாது. நம்ம பாடிக்கு மினிமம் ஒரு ஃபுட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 ஹார்ஸ் கேப் இருக்கணும். ஒரு மீலுக்கு இன்னொரு மீலுக்கு 3 ஹார்ஸ் கேப் இருக்கணும். 2 ஹார்ஸ் கழிச்சுதான் வந்து நாம தண்ணியே குடிக்கணும். அந்த மீதி 1 ஹார்ல கொஞ்சம் கொஞ்சமா நாம தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும். அப்புறம் என்ன சொல்றது, இன்னொன்னு வந்து இது வந்து மிதாகாரம். அப்புறமா நிராகாரம் அப்படின்னா நோ ஃபுட். நாம எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருக்கோம், எவ்ரிடே சாப்பிட்டுட்டே இருக்கோம். நிறைய பேர் வந்து ஸ்நாக்ஸ், முறுக்கு, சீடா இது மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. வரும்போது போகும்போது ஒண்ணு வாயில போட்டுன்னே இருப்பாங்க. இப்போ என்ன நடக்குது, காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம், வயிறு டைஜஷன் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம என்ன பண்றோம், அந்த டைம் கொடுத்தாதானே அது சரியா போய் டைஜஷன் ஆகும். அந்த நடு கேப்ல மறுபடியும் சாப்பிட்டுனே இருக்கும், போட்டுனே இருக்கும், ஃபுட் போட்டுனே இருக்கும். அப்ப என்ன பண்ணும் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், நான் ஒரு விஷயத்த செய்து முடிக்கிறதுக்குள்ள நீ கொடுத்துட்டே இருக்கியே, நான் எப்படி செய்யட்டும், நானும் ஒரு என்ன சொல்லுது, ஒரு மனுஷி தானே, எனக்கும் ஒரு ரெஸ்ட் வேண்டாமா அப்படின்னு அது திட்டினே உள்ள வேலை செய்யும்.
நம்ம சாப்பிட்டுனே இருந்தா அது வேலை செய்துட்டே தான் இருக்கணும். அப்ப அது ரெஸ்ட் எடுத்தா தானே அது அடுத்த நாளைக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பா அது அதோடைய வேலைய சரியா செய்ய முடியும் இல்லையா? நெறைய பேரு நான் பார்த்தது என்னன்னா, மிட் நைட்ல ஏந்திரிச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. முறுக்கு, ஸ்வீட்டு, பழம் இந்த மாரி சாப்பிடுவாங்க. நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு நைட் டைம்ல 14 ஹவர்ஸ் கேப் குடுக்கணுமா. நம்ம தூங்குறது 6 ஹவர்ஸ் அப்டின்னா, அந்த 6 ஹவர்ஸ் நடுவுலயும் நெறைய பேர் சாப்பிடுறவங்க இருக்காங்க. அது ஏன்னு எனக்கு தெரியாது. பட் நம்மளுடைய சிஸ்டம்க்கு நைட்டு ஹீலிங் பண்றதுக்கு, அது எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு, அதுக்கு 14 ஹவர்ஸ் கேப் நாம குடுக்கணுமா. சோ அட்லீஸ்ட் நீங்க 12 ஹவர்ஸ் அந்த மாரி நீங்க வச்சு, இப்ப 7:00 நம்ம சாப்பிட்டுட்டோம்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் 7ன்னா 12 ஹவர்ஸ் ஆகும். அட்லீஸ்ட் அந்த மாரியாச்சும் நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப 9க்கு நம்ம நைட் சாப்பிடுறோம் அப்டின்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் 9:00 தான் நீங்க ஃபுட் போடணும். உங்க வாய்க்குள்ள. இந்த மாரி ஃபுட் நாம சாப்பிட கத்துக்கணும். இது மிதாகாரம் அப்டின்னா, இது லிமிட்டடா சாப்பிடணும். அப்புறமா நிராகாரம் அப்டின்னா, எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஒரே ஒரு தண்ணி மட்டும் நமக்கு பசி அப்டின்ற சென்சேஷன் வரும்போதெல்லாம், ஒரு வாய் தண்ணி நம்ம குடிக்கலாம். அந்த டைம்ல ஜீரக தண்ணி கூட நம்ம குடிக்கலாம். இந்த மாரி நான் வீக்லி ஒன்ஸ் இருந்திருக்கேன். அந்த மாரி ஒவ்வொருத்தரும் நீங்க ட்ரை பண்ணணும். நிராகாரம் அப்டின்னா, வீக்லி ஒன்ஸ் அந்த மாரி நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஃபுல் டே இருக்கு. நீங்க ஹால்ஃப் அ டே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டே. அந்த மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன் நம்ம இந்த மாரி செய்யணும் அப்டின்னா, அந்த 6 டேஸ் வீக்லி 6 டேஸ் நாம வந்து சாப்பிட்டுருப்போம் இல்லையா? அங்க வந்து ஃபுல்லா டைஜெஷன் ஆயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஆகாம விட்டு போயிருக்கலாம். அந்த மாரி இருக்கும்போது, அந்த பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து கிளென்ஸ் ஆயிடும். அந்த 1 டே நாம சாப்பிடாம இருந்தோம்னா. சோ இது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள நாம கிளீனிங் பண்ணிக்கிறது தான். அந்த மாரி கிளீன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, உங்களுடைய பாடி வந்து லைட்டா இருக்கும். நெறைய புது விஷயங்கள செய்யணும். புது திங்ஸ் செய்யணும். நான் கத்துக்கணும். அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அன்னைக்கு நீங்க தியானம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறைய எனர்ஜி ரிசீவ் ஆகும். அந்த ரிசீவ் ஆகுறதுல உங்களுக்கு நீங்க எல்லாம் செய்றீங்களோ, அந்த மேல இன்னும் இன்னும் நெறைய உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சோ ஃபுட்ல வந்து என்னது ஆ ரைட் ஃபுட், அதுக்கப்புறமா லிமிட்டட் ஃபுட், அதுக்கப்புறமா நோ ஃபுட். இந்த 3மே நாம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரைட் ஃபுட்ல வந்து இம்பார்ட்டன்டான விஷயம் வெஜிடேரியன் ஃபுட். அதுலயும் இன்னுமே வேல்யூபிளான ஃபுட் அப்படின்னு சொன்னா ஃப்ரூட்ஸ் டயட். இதுதான். வெஜிடேரியன் ஃபுட் மட்டுமே ஏன் நம்ம சாப்பிடணும் அப்படின்றதுக்கு சில விஷயங்கள் நான் சொல்றேன். இப்ப நம்மளுடைய ஹியூமன் பாடி சிஸ்டம் வந்து அந்த வெஜிடேரியன் ஃபுட், அந்த லீவ்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் சாப்பிடுற அளவுக்கு தான் அதனுடைய கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ மீட், ஃபிளஷ் இதெல்லாம் சாப்பிடும்போது அது ஹார்ட் டு டைஜஸ்ட். நம்மளுடைய இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வந்து 24 ஹவர்ஸ்ல டைஜஷன் ஆயிடும் அப்படின்னா, அந்த மீட், ஃபிளஷ் நீங்க சாப்பிடுறது 72 ஹவர்ஸ்க்கு தான் அது கம்ப்ளீட்டா டைஜஷன் முடியும். இது ஒரு விஷயம். 2வது வந்து இப்போ அனிமல்ஸ் எதெல்லாமே வந்து அந்த நான்வெஜ் சாப்பிடுதோ, அந்த அனிமல்ஸ்க்கு டீத் வந்து ஷார்ப்பா இருக்கும். அந்த டீத்னால அந்த ஃபிளஷ இப்படி புடிச்சு எடுத்து சாப்பிடுறதுக்கு அந்த மாரி டீத் இருக்கிற அந்த சிஸ்டம் தான் வந்து அந்த மீட்ட, ஃபிளஷ டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. நம்மளுடைய டீத் எப்படி இருக்கு? ஸ்ட்ரெய்ட்டா சாதாவா இருக்கு இல்லையா? அந்த மாரி இருக்கிற சிஸ்டம்க்கு வந்து அந்த மீட், ஃபிளஷ் டைஜஸ்ட் பண்ண சக்தி இருக்காது. நான் என்ன சொன்னேன், நமக்கு ஏத்த மாதிரி ஃபுட் நாம சாப்பிடும்போது, நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ஃபர்டபுளா அத ஜீரணம் பண்ணும். அப்படி இல்லாதப்போ அது வந்து ஓவரா வந்து எனர்ஜி எங்க இருந்தோ அது எடுத்துட்டு வந்து அது செய்யும். செய்துட்டு அது டயர்ட் ஆயிடும். இப்ப நாமளும் அப்படித்தானே, நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, நமக்குன்ட்டு ஒரு வேலை இருக்கும். அது நாம
கம்ஃபர்டபுளா செய்வோம். சம்டைம்ஸ் நமக்கு யாராவது லீவ் போட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வேலை நமக்கு அன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னா அன்னைக்கு நாம எப்படி இருப்போம்? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா, ரொம்ப டயர்டா, ரொம்ப வேலை செய்து கலப்பா நம்ம இருப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் கூட. நம்ம இந்த மாதிரி நான்வெஜ் போட 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 என்ன ஆகும்? அதனுடைய கெப்பாசிட்டிய மீறி அது டைஜஷன் பண்ணிட்டே இருக்கு. சோ அதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா என்னால முடியாதுன்னு அது விட்டுரும். அதுக்கப்புறம் இது ஒரு 2 ரீசன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு நம்மளுடைய பல்லு, இன்னொன்னு நம்மளுடைய பாடி டிசைன். 3வது என்னன்னா, இப்ப நீங்க ஒவ்வொரு அனிமல நீங்க கொல்றீங்க. அந்த அனிமல் வந்து அதுக்குன்ட்டு ஒரு லைஃப் ஸ்பேன் எடுத்துட்டு தான் வருது. சோ நீங்க கொல்லும்போது என்ன ஆகும்? அதனுடைய லைஃப் ஸ்பேன நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. அப்போ அந்த கர்மா உங்களுக்கு வந்து சேரும். இன்னொன்னு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப நம்மள யாராவது அடிக்க வர்றாங்க, இல்ல அவங்க நம்மகிட்ட நம்மள கொல்ல வர்றாங்க, நம்ம கிட்ட சண்டை போட வர்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய எமோஷன்ஸ் என்ன மாதிரியானது இருக்கும்? பயமா ஒண்ணு இருக்கும். நம்மள கொல்ல போறாங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் வர்றது பயம். நம்மள அடிக்க வர்றாங்க அப்படின்னா, ஏன் வர்றாங்க? ஏன் அடிக்கணும்? அப்படின்ற கோவமும் இருக்கும், பயமாகவும் இருக்கும். சோ இப்ப நாம அந்த அனிமல வெட்ட போறோம் அப்படின்னா, அதுக்கும் தெரிஞ்சிரும். இவங்க நம்ம கொல்ல போறாங்க அப்படின்னு அதுக்கும் தெரிஞ்சிரும். அப்போ அதனுடைய அந்த மொமெண்ட் அதனுடைய மைண்ட்ல என்ன மாதிரியான எமோஷன் இருக்கும்? பயமான எமோஷன் இருக்கும். நம்மள மேல கோவமான எமோஷன் இருக்கும். சோ இந்த 2மே பாசிட்டிவ் எமோஷனா இல்ல நெகட்டிவ் எமோஷனா? நெகட்டிவ் எமோஷன். சோ நெகட்டிவ் எமோஷனுக்கு எந்த மாதிரியான எனர்ஜிஸ் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்றது? அது நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரியான டைம்ல அந்த அனிமல் செத்து போகுது அப்படின்னா, அதனுடைய பாடியில எல்லாமே அந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ அந்த ஃபுட் வந்து நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த சேம் நெகட்டிவ் எனர்ஜிஸ், எமோஷன்ஸ் தான் உங்க மைண்டுக்கு, உங்க பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது ஒண்ணு ஆகும். சோ இந்த மாரி நீங்க அந்த அனிமலோடைய கர்மா நீங்க வாங்கிக்கிறீங்க. அந்த அனிமலோடைய எமோஷன்ஸ நீங்க வாங்கிக்கிறீங்க. இது எல்லாமே என்ன ஆகும்? உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு மேட்ச் ஆகாத ஃபுட் நீங்க வாங்குறீங்க. சோ 3 தேவையில்லாத விஷயத்த நீங்க உங்க உடம்புக்குள்ள போடுறீங்க. சாதாரணமா ஏதாவது ஒண்ணு செத்து போயிட்டா நம்ம எங்க போய் தூக்கிட்டு போய் போடுவோம்? அது வந்து சுடுகாட்டுல தான் போடுவோம் இல்லையா? ஆனா நம்ம என்ன செய்றோம் இங்க? எல்லா அனிமல்ஸையும் கொன்னுட்டு சுடுகாட்டுல போடுறதுக்கு பதிலா நம்மளுடைய வயித்துல போடுறோம். இல்லையா? இப்ப ஏதாவது ஃபுட் தீஞ்சு போச்சு, இல்ல கெட்டு போச்சு, வாசனை வருது அப்படின்னா நம்ம டஸ்ட்பின்ல தான் போடுறோம். ஆனா இந்த அனிமல வெட்டி, கொன்னு, குக் பண்ணி நம்ம வயித்துக்குள்ள தான் போடுறோம். சோ எத்தனை ஒரு தேவையில்லாத விஷயத்த நாம தெரியாம செய்யறோம். இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துச்சு. இனிமேல்ட்டு நீங்க செய்யாம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் சொன்னேன் அப்படின்னு நீங்க விட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு தூண்டுதல் வரும். எங்கேயாவது நீங்க வெளில போகும்போது, இல்ல யாராவது சாப்பிடும்போது, எனக்கும் ஒரு வாய் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, அந்த மாரி உங்களுக்கு தோணலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இத புரிஞ்சுக்கோங்க. நீங்க தியானம் தினம்தோறும் பண்ண பண்ண உங்களுடைய சக்தி அதிகரிக்க அதிகரிக்க இந்த விஷயத்தின் மேல தெளிவும், புரிதலும் உங்களுக்கு தன்னாலேயே வரும். இப்போ காந்திஜி கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அவரு வெஜிடேரியன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நாம சமைக்கும்போது, இப்ப நாம தியானம் பண்றோம். இப்ப நாம வந்து சமைக்கிறோம் அப்டின்னா, இந்த வெஜிடேரியன் ஃபுட் சமைக்கிறோம் அப்டின்னா, நம்ம தியானம் பண்றோம் அப்டின்னா, இந்த எனர்ஜி எல்லாமே அந்த ஃபுட்ல போகும். அந்த ஃபுட் வழியா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போய் சேரும். இப்ப நெறைய பேர் சொல்வீங்க, வீட்ல நான் தான் தியானம் பண்றேன். யாருமே தியானம் பண்றதில்ல அப்டின்னு. அந்த மாரி நீங்க நெனைக்கிறவங்க வந்து, நீங்க குக்கிங்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. என்னுடைய இந்த தியான சக்தி எல்லாமே என்னுடைய ஃபுட் வழியா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போயிட்டு அவங்களும் தியானம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சு தியானம் பண்ணணும். ஒரு தடவை தான் நீங்க நினைக்கணும். அந்த உட்கார்ந்த 10 நிமிஷமும் அது நினைக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்க நினைச்சு ஸ்டார்டிங்ல உட்கார்ந்து 15 மினிட்ஸ் பண்ணுங்க. உடனே ஏஞ்சி போய் நீங்க குக்கிங் பண்ணலாம்.
இப்போ பிரமிட் கேப்ஸ் யார்கிட்ட எல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் அந்த குக் பண்ணும்போது அந்த கேப் போட்டு நீங்க குக் பண்ணலாம். சோ அந்த வழியா கூட நீங்க கொஞ்சம் பிரமிட் எனர்ஜி வாங்குவீங்க. சோ அது எல்லாமே கூட உங்களுடைய ஃபுட்ல போகும். நீங்க வந்து யாருக்குமே சொல்லாதீங்க. ஒரு என்ன சொல்றது, இப்ப நீங்க டெய்லி இதெல்லாம் ஃபாலோ பண்ணல இல்லையா? இப்ப நாளைக்குல இருந்து நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா, கேலண்டர்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1 வீக் நீங்களே அப்சர்வ் பண்ணுங்க. நீங்க யாருக்கும் சொல்லாதீங்க. உங்கள நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. அந்த 1 வீக் நீங்க பிரிப்பேர் பண்ற ஃபுட்ல வந்து கண்டிப்பா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் ஆட் ஆகும். என்ன சொல்றது, எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு அந்த பியூட்டி எல்லாமே உங்களுக்கு வருதா? அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க. இல்ல உங்களுக்கு சேம் டிஷ் நீங்க பண்றீங்க. ஆனாலும் அது கொஞ்சம் கிரியேட்டிவா நீங்க பண்றீங்களா? இதெல்லாம் டிஃபரன்ஸ் நீங்க பாருங்க. யாருக்கும் சொல்ல வேண்டாம். அப்புறம் நீங்க சமைக்கிறது சாப்பிட்டு சாப்பிட்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அதுல இருந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் சொன்னத நீங்க ஃபாலோ பண்ணிட்டு, நீங்களே எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் அவங்க சொன்னாங்க. இப்ப நான் செய்து பார்க்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு அது நான் சொன்ன மாதிரி இருக்கு. இல்ல வேற ஏதாவது புதுசா உங்களுக்கு இருக்கா? இதெல்லாம் நீங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்க பாருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கே ஒரு நாள் தோணும், இல்ல எனக்கு வேண்டாம். ஒரு ஜீவன கொன்னு என் வயிற நான் ரொப்ப வேண்டாம். அப்படின்னு உங்களுக்கே தோணும். அந்த நாள் நீங்க விட்டுட்டீங்கன்னா, திரும்ப யாராவது வந்து உங்க கையில அந்த ஃபுட்ட வச்சா கூட நீங்க சாப்பிட மாட்டீங்க. அவ்ளோ ஸ்ட்ராங் நீங்க ஆயிடுவீங்க. சோ முக்கியமா பத்ரி சார் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு தாய் அப்படின்னா, அந்த தாய் வந்து குழந்தைக்கு இந்த நான்வெஜ் ஃபுட் குடுக்குறது மிக பெரிய பாவமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இப்போ வந்து அதான் சொன்னேன் இல்லீங்களா? இத்தன ரீசன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு குழந்தை வந்து பொறக்குது அப்படின்னா, அது பெர்ஃபெக்ட்டா ஒரு குட் ஹெல்த்தோட, ஒரு குட் என்ன சொல்றது? குட் காஸோட அது பொறந்திருக்கும். நாம வந்து இந்த நான் வெஜிடேரியன் ஃபீட் பண்ணும்போது, அதனுடைய அந்த குட் திங்ஸ் எல்லாமே பொல்யூட் ஆயிடும். சோ அதனால நம்ம கூடாதுன்னு சொல்றது. அப்புறமா இப்ப சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நான்வெஜ்னா என்னன்ற நாலேட்ஜே இருக்காது. இப்ப நீங்க எப்படி போய் கடையில காய் இதெல்லாம் வாங்குறீங்களோ, அதே மாரி தான் வாங்கிட்டு வரணும்னு அவங்க நினைப்பாங்க. அவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லணும், "இத சாப்பிடக்கூடாது" அப்படின்னா, இப்போ ஒரு கோழிய வீட்ல வாங்கி வளர்த்துக்கோங்க. ஒரு ஆட்டுக்குட்டிய வீட்ல வாங்கி வளர்த்துக்கோங்க. ஒரு என்ன சொல்றது? ஒரு மாட்டுக்குட்டிய வீட்ல வாங்கி வளர்த்துக்கோங்க. அது கூட அவங்க விளையாடி, ஆடி பழகும்போது, அவங்களுக்கு வந்து இதுவும் நம்மள மாதிரியே ஒரு உயிரினம் தான். சோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும். நம்ம விளையாடணும் அப்படின்னு அதுக்கு புரிஞ்சிரும். இப்ப நீங்க ஒரு நாள் வந்து அவங்க முன்னாடியே அந்த கோழிய வெட்ட ட்ரை பண்ணீங்கன்னா, அது வந்து அந்த குழந்தைங்க வந்து அழுவாங்க. "என் ஃப்ரெண்ட நீ ஏன் வெட்டுற? நீ வெட்டாத." அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து இத வெட்டினா தான் உனக்கு சிக்கன் கிடைக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப அவங்களுக்கு அந்த புரிதல் வரும். அப்ப நான் இனிமேல் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க செய்யலன்னா கூட, எப்படியெல்லாம் இந்த அனிமல்ஸ கொல்றாங்க அப்படின்றது YouTubeல நெறையவே இருக்கு. அதெல்லாம் நீங்க காட்டுனீங்க, இல்ல நீங்களே பார்த்தா கூட அடுத்து நீங்க தொடவே மாட்டீங்க. அத்தன அத்தன விஷயங்கள் இருக்கு. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தியானம் தொடர்ந்து பண்ணுங்க. எத்தன முடியுதோ அத்தன நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.